ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் ஸ்ரீ சுவா சேனல். ஸ்ரீ இன்னைக்கு என்ன படிக்க போறோம்? மாடி தோட்டத்துல எங்க இருக்கு? எங்க இருக்கு? ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரீ சுவா சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல என்ன அறுவடை பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவக்காவா. இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க, ஃப்ரெஷ்ஷா. ஆக்சுவலி இந்த செடியில பாத்தீங்கன்னா கோவக்காய் எங்க இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா வந்து இது பாத்தீங்கன்னா அந்த கொடியில வந்து அதுவும் பச்சதை பாருங்க, எல்லாம் நிறைய இருக்கு பாருங்க. ஆனா நமக்கு பாக்குறதுக்கு வந்து தெரியாது. அதே மாதிரி பிஞ்சு பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் சொல்றதுதான், வீட்டு காய்கறி கழிவும் தண்ணியும் மட்டும்தான், வேற எதுவுமே கொடுக்கறதில்ல. மருந்து வந்து நம்ம போடுறதே இல்லை. உரம்னு பாத்தீங்கன்னா புளிச்ச மோர், அதுக்கப்புறம் மாட்டு சாணம், இந்த மாதிரி தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். பாருங்க பாக்குறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிமேல் பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஆர்கானிக் காய்கறி வந்து சேல்ஸ் பண்ணலாம்னு இருக்கோம். எல்லாருக்குமே வேணும்ன்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்க. இப்ப எங்களுக்கு வீட்டுக்கு தேவை போக மீதி வந்து நம்ம கொடுக்கலாம்னு இருக்கோம். ஏன்னா நிறைய பேர் கேட்கறாங்க மருந்து இல்லா காய்கறி வேணும்னு சொல்லிட்டு. அதனால இனிமேல் வந்து நம்ம கொடுக்கலாம்னு பாக்குறோம். யாராச்சும் வேணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் தரோம். இந்த பாருங்க காய் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, எந்த மருந்துமே நம்ம போடுறது இல்ல. பாக்குறதுக்கு எவ்வளவு சூப்பரா, நல்லா அது எவ்வளவு ஹெல்த்தியா வேற வந்திருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து இயற்கையாக கிடைக்கிறது, அதாவது இயற்கை உரம் போட்டு கிடைக்கிறது பெரிய விஷயம். வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்க. இல்லை நீங்களும் முடிஞ்சா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இடத்துல வந்து நீங்க செடிங்க வைங்க. அழகா நம்ம வந்து வெறும் தண்ணியும் அந்த நீங்க புளிச்ச மோர் மட்டும் ஊற்றினா கூட போதும், நல்லா செடி வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அறுவடை பண்ணிடலாம். இந்த கோவக்காய் செடியோட பூ பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு, அழகா பாக்குறதுக்கே ஒரு ஒயிட் கலர்ல சூப்பரா இருக்கு பாருங்க. பாருங்க பூ எவ்வளவு அழகா இருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா அது கூடயே பிஞ்சியும் இருக்கு பாருங்க. இந்த பூ காஞ்சி அப்படியே பிஞ்சி வருது பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா ஒரு கொடி கட்டி வச்சிருக்கோம். இந்த பாருங்க, இந்த பாருங்க பிஞ்சு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அந்த பூல இருந்து அந்த பூ இன்னும் கூட கீழே விழவே இல்லை பாருங்க. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இயற்கையோடைய அழகே பாருங்க. அதை பாருங்க எவ்வளவு குட்டி குட்டி பிஞ்சு பாருங்க. ஸோ பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. அது பாருங்க எவ்வளவு அழகா பூ மொட்டு வருது, எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. அறுவடை பண்ணிடலாமா ஸ்ரீ? சொல்லுமா. இன்னைக்கு மாடி தோட்டத்துல நம்ம கோவக்காய் அறுவடை பண்ணிக்கிறது பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஸ்டேஷன் பாருங்க அப்படியே பச்சையா சாப்பிட்டுட்டு இருக்கான். அது பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கும் டேஸ்ட். அவன் மாடிக்கு வந்தாலே போதும், எந்த காய்கறி இருந்தாலும் பறிச்சு இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டே இருப்பான். பாருங்க எவ்வளவு கியூட்டா சாப்பிட்டுட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க இன்னைக்கு நமக்கு தேவையான காய்கறியில வந்து கோவக்காய் வந்து அறுவடை பண்ணிட்டோம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் செடிங்க நாத்து வேணும்னா நம்ம காண்டாக்ட் பண்ணுங்க. நம்ம வந்து இப்ப சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் நிறைய செடிகள், அதாவது பச்சை மிளகா, கத்திரிக்காய், அதுக்கப்புறமா சாமந்தி. ஏன்னா இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாமந்தி வரும். ஸோ இந்த மாதிரி சாமந்தி வந்து நாங்க பதியம் போட்டு வச்சிருக்கோம். செடி வேணும்னா நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாட்ஸ்அப் நம்பர் தரோம். இல்ல வேற ஏதாச்சும் கீரை உடைய விதைகளோ இல்ல கீரை செடியோ இது மாதிரி கேட்டாலும் நாங்க தரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.